ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் அணில் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். 450 கிராம் பாக்கெட்டு. இதில் நம்ம பாதி தான் செய்ய போகிறோம். இதுலேயே சின்ன பாக்கெட் கூட உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ராகி சேமியா அப்படியே போட்டுக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக கொட்டிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு. கொட்டிட்டு நம்ம நார்மல் தண்ணியே ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஹீட் பண்ண தேவையில்லை, நம்ம நார்மல் பச்சை தண்ணியே ஊற்றிக்கிடலாம். இது மாதிரி மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இப்போ உப்பு போட்டோன்னா அப்புறம் உப்பு போட தேவையில்லை. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். விட்டுட்டு நம்ம 3 மினிட்ஸில் எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி போயிடும். அப்படியே எடுத்துருவோம். எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லிக்கு மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த இட்லி தட்டு வச்சு அதில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சேமியா உதிரி உதிரியாக இருக்காது, குழஞ்சி போயிடும். வச்சு ஒரு 3 மினிட்ஸில் எடுத்துருங்க. இப்போ நல்லா ஃபுல்லுமே எடுத்து வச்சு மூடி போட்டுருவோம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம தேங்காயை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் பூ ரெடி பண்ணிடுவோம். இப்போ அரைச்சி ரெடி பண்ணியாச்சு தேங்காயை. இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். ஃபுல்லுமே எடுத்து வச்சுருவோம். எடுத்து இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ராகி சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கிளறி பார்ப்போம். நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம தேங்காய் பூ ரெடி பண்ணுற கேப்பில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்படியே ஃபுல்லுமே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இது நல்லா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லுமே அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நம்ம கடலைப்பருப்பு போட்டோன்னா அந்த சேமியா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு சாப்பிட்றதுக்கு. வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா 2 கூட போட்டுக்கிறேங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் ஆட் பண்ணிக்கிறங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ராகி சேமியா, அதை அப்படியே அதில் போட்டுருவோம். போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே தூவி விட்டுக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு தேங்காய் போட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான். நம்ம ஈஸியாகவே இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்லையே. நம்மளுக்கு தாளிக்க வேணான்னா அப்படியே வேக வச்சதில் அப்படியே தேங்காய் பூ சர்க்கரை மட்டும் போட்டு அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். அவ்வளவுதான். சூப்பராக நம்மளோட ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சட்னி அல்லது சாம்பார் அல்லது கறி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.